ஆதியாகமம் 26:20. கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி என்ன பண்ணினார்கள்? சத்தமா சொல்லுங்க. வாக்குவாதம் பண்ணினார்கள். 20வது வசனம் சொல்லுகிறது, வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார். அப்போ 2வது கூட்டம் என்ன கூட்டம்னா வாக்குவாதம் பண்ணுகிற கூட்டம். 21வது வசனம், வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆமென், அல்லேலூயா. ஈசாக்கினுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் கர்த்தர் இருந்ததுக்கு 2வது அடையாளம் வாக்குவாதம் பண்ற ஒரு கூட்டம் கூட இருந்துகிட்டே இருக்குது. அல்லேலூயா. உங்களோட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? சிலர் என்ன பேசினாலும் எதிர்த்து பேசிட்டே இருக்கிறாங்களா? அப்படின்னா ஒன்னு சொல்றேன், நிச்சயமாய் அல்லேலூயா, இதெல்லாம் அடையாளங்க, இதெல்லாம் அடையாளம். ஈசாக்கோடு கர்த்தர் இருந்ததுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நம்ம சொல்லுவோம், சர்ச்சுக்கு வந்து பாருங்க, ஆண்டவரை தேடணும். என்ன அப்படியே சர்ச்சுக்கு போய் தான் ஆகணுமா? ஜெபம் பண்ணி தான் ஆகணுமா? பைபிள் படிச்சு தான் ஆகணுமா? 30 நாளுமா? 7 நாளும் போய் தான் ஆகணுமா? 7 நாளும் ஜெபம் பண்ணி தான் ஆகணுமா? அப்படின்னு வாக்குவாதம் பண்ற ஒரு கூட்டம் நம்ம மத்தியில இருக்குதுன்னா கவலையே படாதீங்க. நிச்சயமா சொல்றேன், அது ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? ஆமென். நான் என்ன செஞ்சாலும் வாக்குவாதம் பண்ற ஒரு கூட்டம் உங்களோட இருக்குதுன்னா, நீங்க கம்பெனியில போய் வேலை செய்யும் போது உங்க பக்கத்துல இருக்கிறவங்க உங்களோட ஏதாவது ஒண்ணு டார்ச்சர் பண்ணிட்டு ஏதாவது ஒண்ணு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கவலையப்படாதீங்க, உங்க மேலதான் கர்த்தர் இருக்கிறார். நிச்சயமா சொல்றேன், உங்களோடு கூட கர்த்தர். ஐயோ சொல்ல மாட்டேன்றீங்களே. வாக்குவாதம், ஆமென், வாக்குவாதம் பண்றவங்க சில நேரத்துல பிரிவினையை உண்டு பண்ணிடுவாங்க. ஆமாவா? பிரிச்சு விட்டுருவாங்க. ஆனா கர்த்தர் அப்படி இல்லை, கர்த்தர் கூடவே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் லோத்துவினுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் என்ன வந்துச்சு? வாக்குவாதம் வந்துச்சு. ஆபிரகாம் கூப்பிட்டு என்ன சொல்றாரு? எப்பா, உனக்கு எனக்கு வாக்குவாதம் வேண்டாம், நீயும் நானும் சகோதரர்கள். நீயும் நானும், சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம எல்லாம் சகோதரர்கள் சகோதரிகள். நீயும் நானும் சகோதரர்கள்ப்பா, நமக்குள்ள என்ன வேண்டாம்? இல்ல கொஞ்சம் அடுத்த வாரம் கூட சொல்லுங்க. இல்ல நான் கொஞ்சம் நிதானமா சொல்றேன் பாஸ்டர், என்னோட கர்த்தர் இருக்கிறார் இல்லையா, வாக்குவாதம் இருக்கணுங்கிறீங்களா? வாக்குவாதம் வேண்டாம். 1 தடவை 2 தடவை உத்தரவு சொல்லுங்க, அதுக்கு பிறகு அவங்களோட ரொம்பலாம் டச் வச்சுக்க வேணாம், ஒதுங்கி வாங்க. வாக்குவாதம் நமக்கு வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. இந்த ஈசாக்கு அவன் ஒரு முறை துறவு தோன்றுகிறார், வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். 2வது முறை துறவு தோன்றுகிறார், வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். ஆனால் இந்த வாக்குவாதம் பண்ணுகிறவர்களுக்கு நடுவில், வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறவர்களுக்கு நடுவில் நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், முதலாவது சொன்னேன், பொறாமை கொண்டவர்களுக்கு மத்தியில பெருக செய்யும் தேவன் கூட இருந்தார். அப்படின்னா இதுக்கு ஒன்று போடணும்ல, இதுக்கு ஒன்று சொல்லணும்ல. கர்த்தர் என்னோட பேசுனதுனால நான் சொல்றேன். அதுக்கு எல்லாம் 4 பாயிண்ட் வச்சிருக்கிறார். அதுல இந்த வாக்குவாதம் பண்ணுகிறவர்களுக்கு மத்தியில வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் நிச்சயமா என்னோடு கூட இருக்கிறார். புரிஞ்சவங்க மாத்திரம் 2 நிமிஷம் ஆவில நிரம்பி ஆமென். வாக்குவாதம் பண்ண எனக்கு வாக்குத்தத்தங்கள் நிறைவேற போகிறது. உடமான ரிபாலா ரகந்தானா சியந்தல ரபா. இந்த 2026 கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும் சொல்றவங்க மாத்திரம் கையை தட்டி ஆவில நிரம்பி ஆமென். எனக்கு சொன்னதை எனக்கு நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். வாக்குவாதம் பண்ணுகிறவர்களுக்கு மத்தியில ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர், ஈசாக்கை ஆசீர்வதித்த கர்த்தர், ஆமென், யாக்கோபை ஆசீர்வதித்த கர்த்தர் என்னையும் ஆசீர்வதிப்பார்னு சொல்றவங்க மாத்திரம் ஹல்லேலூயா. வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள் மத்தியில வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிச்சயமாய் கூட இருக்கிறார். உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு ஆண்டவர்? உங்களோட ஆண்டவர் பேசி இருக்கிறாரா? அப்படின்னா 2வது, வாக்குவாதம் பண்ற ஒரு கூட்டம் இருக்குதுன்னா நிச்சயமா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அப்ப வாக்குவாதம் பண்ணும் போதெல்லாம் வாக்குத்தத்தத்தை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். பொறாமப்படும் போதெல்லாம் நீங்க நினைச்சுக்கோங்க, அப்பா நீ என்ன பார்த்து பொறாமப்படுறியா, ஊழியத்தை பார்த்து பொறாமப்படுறியா, என் குடும்பத்தை பார்த்து பொறாமப்படுறியா, அப்ப என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட போகுது, நான் பெருக போறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 2வது ஆமென், வாக்குவாதம் பண்ணுகிறவர்களுக்கு நடுவில் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் நிச்சயமா என்னோடு கூட இருக்கிறார். என் வாக்குத்தத்தம் நிறைவேறும்.